அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோ. இது யாருக்கு அப்படின்னா கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ. அவங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதங்களையும் தெரிவித்து கொண்டு பலன்களுக்குள்ள போகிறோம். இப்ப இந்த கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் அந்த தலைப்பு என்னன்னு பார்க்க போறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கடமைக்கு வாழும் ஆண்டு. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். கடமைக்கு வாழும் ஆண்டு. என்ன சார் சொல்ல வரீங்க? ஆமாம், கடமைக்காக வாழும் ஆண்டு அப்படியும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கடமையை செஞ்சுட்டு தப்பிச்சுக்கணும். பொறுப்பு கடமைகளைய கவனமாக இருக்கணும், அதை விட்டுறக்கூடாது. அப்புறம் பெருசாக ஒன்று நடக்க பெரிய எதிர்பார்ப்போடையும் செயல்படக்கூடாது. கடமைக்கு வேலை செய்கிறான்டாவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவன் ஏதோ வேலை முடிஞ்சா போதும் அவ்வளோதான். சிறப்பாக செய்யணும், மிகவும் எதிர்பார்ப்போடு புகழ் மரியாதை கிடைக்கணும், பெரிய லாபம் கிடைக்கணும் அப்படிலாம் செயல்படுறது வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல் சிக்கல்களை தான் ஏற்படுத்தும். அதாவது எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் நடக்கும். அதாவது ஏமாற்றங்களை தான் பார்க்குற மாதிரி வரும். அதனால தான் இந்த தலைப்பை சொல்லிட்டேன். அதை பார்த்துக்கணும். கோச்சார ரீதியாக கொஞ்சம் சுமாராக இருக்குது. நான் அதை ஏற்கனவே இந்த 12 ராசிகளையும் 3 ரேங்க்ல இந்த 12 ராசியை பிரித்ததில் உங்களுக்கு 3rd ரேங்க் தான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிகர லாபங்கள் அப்படிங்கிற மாதிரி நிகர நன்மைகள் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னா 40% நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் பாஸ் மார்க்கு தான். அதுலேயும் இந்த பூர்வ பாக்கியாதிபதி ஜென்ம குருவாக உங்கள்கிட்ட அப்படி உச்சமாக இருக்கிறார். போன ஜென்மத்தில் நல்ல புண்ணியம் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு சிக்கல் இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி கடமையை முடிப்பதற்கே கஷ்டப்படுற மாதிரி சிக்கல் வர்ற மாதிரி வரும். அவரு 6-9 வருகிறார். அப்போ போராடி தான் வெற்றிகள் நடக்கும். அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அது இந்த காலத்தில் பலிகமாகும். நம்ம தான் செய்கிறோம், நம்ம தான் எல்லாத்தையும் பெரட்டுறோம் உருட்டுறோம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லைங்கிறது புரியும். மெடிடேட் பண்ணுறப்ப தான் இதுக்கு என்னடா தீர்வு, இதுக்கு என்னடா செய்யறது, என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப, என்ன தீர்வுன்னே தெரியாமல் இருக்கிறப்ப என்னமோ தோணுது செய்வோம், இது மாதிரி வருது, இது மாதிரி சொல்கிறாரு அவர் செய்வோம், இப்படின்னு எதையாவது செஞ்சு பெரிய அளவுக்கு நன்மை தப்பிச்சுக்குவீங்க. அந்த பூர்வ பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். அது பலிதமாகும். ஏன்னா உச்சமாக இருக்கு இல்லைங்களா, நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கிள்ஸை பார்க்கலாம். ஓ, நம்ம செய்கிறோங்கிறது தப்புடா, எல்லாம் ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டு, அவன் அருள் தான், அதில் தான் வண்டி ஓடுது. நம்ம தான் நினச்சிக்கிறோம் பெருசாக, நம்ம தான் பெறட்டுறோன்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 40% தான் நன்மைகள்கிட்ட, அப்போ 60% கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதால கவனம். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், மேஜர் கோள்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. மேலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவனும் 6ஆம் இடத்துல போய் மறைகிறான். 5-10 கூடையவன். அந்த விபரீதமாக உங்கள் புத்தி வேலை பார்க்கும். எல்லாத்தையும் உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாருங்க. மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்த்து அதை பயன்படுத்திக்கிட்டு போகிறவங்க தான் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க, பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஆயிருப்பாங்க. அவங்கள்ட்ட உள்ள நல்லதையே பார்க்க மாட்டேன், கெட்டதையே பார்த்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஆளுங்க அவங்களும் முன்னேற முடியாது, மற்றவங்களையும் கெடுத்து விட்டுருவாங்க. அவங்கள திட்டி இப்போ பிரச்சனை பண்ணி பகை விரோதத்தை வளர்த்து கொண்டு சிக்கல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடியவன் மறைஞ்சு போகிறான், சிக்கலாக இருக்கான், ஜாக்கிரதை. மேலும் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடியவன் அவனும் மறைகிறான். எந்த முயற்சியும் ஈஸியாக பலிதமாகாது. 10 ட்ரிப்பு அலையிற மாதிரி தான் இருக்கும், நிம்மதி சந்தோஷம் இருக்காது. 10 ரூபாயில் செய்ய வேண்டிய வேலை 20 ரூபா இல்லை விட்டா சில பேருக்கு கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா 100 ரூபா செலவாகும்.
10 பங்கு செலவு பண்ணி அந்த கடமையை முடிக்கிற மாதிரி, அந்த வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெரிய அளவுக்கு ஒரு தனம் கிடைக்குமா அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். சும்மா கிடைக்காது. ஆனா கிடைக்கும். ஏன்னா அந்த பூர்வ பாக்கியாதிபதி உச்சமாகிறார் இல்லைங்களா, கிடைக்கும். அதனால தான் பாஸ் மார்க் போட்டிருக்கேன், இல்லாட்டி டேஞ்சர். ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் வீக்காக தான் இருக்கு. அண்ட் சுக்கிரன், உங்களுக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் அந்த 6ஆம் இடத்துல மறையிறது பெரிய சிறப்பு. பெரிய பாதகங்கள் வராதுங்க. ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி வேற உங்க லக்னம் ராசியிலேயே வந்து உச்சமாகிறார், வலுக்கிறார். அதனால பெரிய பாதகங்கள் வராது. பாதகத்தை செய்யக்கூடிய இந்த சுக்கிரனும் மறைந்திருக்கார் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறப்ப. அண்ட் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் உச்சமாக இருக்கிறார் புத்தாண்டு பிறக்கும் பொழுது. ஆனா அவர் பாதக ஸ்தானத்துல உச்சமாகிறார். அதனால பேராசையோட செயல்படுறது, பெரிய லாப சிந்தனையோட செயல்படுறது, தகுதிக்கு மீறிய மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு மாட்டிக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா இந்த ராகு கேது அப்படி கெடுத்து விட்டுருவார். பேரை கெடுக்கிறது, குடும்பத்தை கெடுக்கிறது, பார்ட்னர்ஸை கெடுக்கிறது, முறிவு பிரிவு, எதிர்பாராத சிக்கல்கள் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால கவனம் தேவை. உடலையும் பார்த்துக்கணும். ஜென்மகுரு உடலை படுத்துவார். உடல் கெடாதபடி என்ன சாப்பிட்றோம், அது எப்படி வேலை பார்க்குது, கடமைக்கு வேற சிந்தனையோட சாப்பிட்டா வம்பு. பெரிய யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் எல்லோரும் ரசிச்சு ருசிச்சு தான் ஒவ்வொரு காரியங்களை செய்யணும். சாப்பிட்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அவங்களாம் அப்படியே ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா தான் பேசுவாங்க. அதனால தான் அது பரவும் மற்றவங்கள்ட்ட. அதனால தான் யோகிகள், ஞானிகள்கிட்ட, அவங்கள்ட்ட அந்த ஒரு கிட்டக்க அவங்க அருகில் இருக்கிறப்ப அப்படி ஒரு சந்தோஷம். அவங்களுடைய அந்த அந்த அருகாமையில்ங்கிறது மாத்திரம் அல்ல, அந்த அந்த அதிஷ்டானங்கள் அப்படிம்பாங்க. அவர் ஜீவன் முக்தி அடைந்த ஸ்தலங்கள அது ஸ்தலமாகவே, அது ஒரு கோயிலாகவே மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்பெல்லாம் அந்த அதிர்வை உணர முடியும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க, தப்பிச்சுக்கலாம். அப்போதான் இந்த ராகு கேது பெரிய அளவுக்கு முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி வருமுன் காப்போங்கிற மாதிரி வர்றது முன்னாடியே உங்களுக்கு தெரிகிற மாதிரி அந்த சித்துக்கள்லாம் உங்களிடமிருந்து வெளிப்படுற மாதிரி ஆகிடும். நல்ல திசாபுத்தி இருந்தால் நான் சொன்ன பாசிட்டிவெல்லாம் நடக்கும். கெட்ட திசாபுத்தியும் நடக்குது. கோச்சார ரீதியாகவும் நான் மார்க் கம்மியாக கொடுத்துருக்கேன். கடமைக்கு வாழும் ஆண்டுன்னு ஒப்புக்கு வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கேன். இல்லை கடமைக்கே போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டுன்னு இருக்கேன். ஸோ அப்போ நம்ம மெடிடேட் பண்ணிக்கணும். நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கெட்ட தசாபுத்தின்னா அதில் எல்லாம் போராடணும். ஒரு நார்மல் இதுக்கே இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கியா, நிம்மதி இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகும். இப்போ அந்த இடத்துல பெரிய அளவுக்கு பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கெட்ட தசாபுத்தின்னா பேராசையோடு செயல்பட வச்சு கொஞ்சம் நடந்துங்க. மற்ற கோள்கள் கொடுத்த இல்லை தசாபுத்தி கொஞ்சம் கொடுக்கக்கூடியதை நல்லதை கூட டோட்டலாக கெடுக்கிற மாதிரி பண்ணி விட்டுரும். தசாபுத்து கெடுதலாக இருந்தால் பெரிய பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க. அண்ட் மற்றவங்க சூழல், தட் இஸ் பார்ட்னர், அவங்கள்ட்டெல்லாம் வந்து மதிப்பாக அவங்கள்ட்ட பெரிய இது வச்சுக்க வேண்டாம். அவங்க எப்படி இருந்தாலும் எல்லாம் கூட குறைச்சதான் இருப்பாங்க. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ நேரம். அதனால தான் கடமைக்கு தான் எதுவும் வேலை நடந்தால் ரைட்டுப்பா விடு, நீ என்ன வேணாலும் திட்டிட்டு போ, 2 அடி வேணாலும் அடிச்சுக்கப்பா அப்படின்ட்டு அப்படியே சாஃப்டாக போயிட்டாக்க இந்த குரு, சனி, ராகு, கேது இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு உங்களை படுத்தாமல் லைட்டாக அப்படியே தட்டி விட்டு போயிடுவார். லேசாக கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் வரும், மனசு கெடும், பேரு கெடும், புகழ் கெடும். இதெல்லாம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் அப்படி கெடுற மாதிரி சூழல் வந்தாலும் அவன் அருளால் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா 2ல் இருக்கிற கேது அப்படி பண்ணுவார். நல்ல நீங்களாம் இப்போல்லாம் உபாசனை பண்ணிக்கணும். உபாசனை அப்படின்னாக்கா இந்த சென்ஸ் ஏதாவது நாம ஜபத்தில் ஈடுபடணும். ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அப்படி பண்ணிக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் இந்த மிராக்கள் நடக்கும். ஆச்சரியங்களை பார்க்கலாம். பெரிய அளவுக்கு அப்படி ஒரு திருப்தி, நிம்மதி, அப்பா தப்பிச்சோம்பான்னு ஒரு 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 சேஃப்டி உணர்வுகள்லாம் கிடைக்கும். இல்லாட்டி தேவையில்லாத பொதுவுலேயே நீங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் அப்படி ஒரு குழப்பம் உள்ள ஆளுங்க.
அது சிக்கலாகும். ஏன்னா இந்த வருடம் குரு பகவான் பயங்கர விரயத்தை கொடுக்கறது, உடம்ப கெடுக்கிறது, மனசை கெடுக்கிறதுன்னு பண்றார். ராகு கேது குடும்பத்தை பார்ட்னரை கெடுக்கிறது, பேரை கெடுக்கிறதுன்னு பண்றாங்க. ஜாக்கிரதை. அண்டு சனி பகவான் புத்தி வேலை பார்க்காதபடி, பொதுவிலேயே நீங்க குழப்பவாதின்னு இருக்கேன், முடிவெடுக்கிறதுல குழப்பம் உள்ள ஆள், நல்ல அன்பு பாசக்கார ஆள் தான், லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இருக்கும், ஆனால் குழப்பவாதி. அதை சனி பகவான் மீண்டும் பெரிய குழப்பத்தை உருவாக்குற மாதிரி பண்ணுவார். மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம் வரும், நல்ல பார்ட்னர் அமைவாங்க, நல்ல சூழல் அமையும், பெரிய அளவுக்கு அவன் அருளால் தப்பிச்சிருவீங்க. இல்லாட்டி சிக்கல். பேராசையோட செயல்படுற மாதிரி இந்த சனி பகவான் பண்ணுவார், அவங்களை கெடுப்பார். ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, அசட்டு துணிச்சல்மாங்கல்ல, ஓவர் கான்ஃபிடென்ட்டை விட அசட்டு துணிச்சல் அப்படின்னு தான் சொல்லணும், அதை கொடுத்து கெடுக்க பார்ப்பார் சனி பகவான். மேலும் தகுதிக்கு மீறியதை, நம்மளால இது முடியுமா முடியாதான்னு தெரியாம மற்றவங்களை நம்பி மாட்டிக்கிற மாதிரியும் அந்த சனி பகவான் பண்ணுவார். புத்தியில அந்த அளவுக்கு புத்தி சரியா வேலை பார்க்காது. அந்த மந்தத்தனத்துல நம்ம முடியுமா, மற்றவங்களை நம்பி நீங்க இறங்கக்கூடாதுல்ல. மற்றவங்கள நம்பி இறங்குறீங்கன்னா அது மண்குதிரையான்னு பார்த்துக்கணும். நீங்க மண்குதிரையை நம்பி இறங்குற மாதிரிலாம் வாய்ப்புகளை கொடுப்பாங்க. ஆக இந்த ஆண்டு போராடிதான் இந்த ஆண்டை கடக்கிற மாதிரி இருக்கும். கடமையை முடிப்பதற்கே கஷ்டப்பட்டு முடிக்கணும். கடமைக்காகவே வாழும் ஆண்டு. அந்த கடமையை முடிச்சா போதும், பெருசா எனக்கு நல்லது நடக்க வேணாம்பா, ஏதோ முடிச்சோமா ரைட்டு போ அப்படின்னு. இல்லாட்டி கடமைக்கு வாழும் ஆண்டுனாக்கா ஏதோ தொல்லை இல்லாமல் போனால் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஓட்ட வேண்டியிருக்கு. மெடிடேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் பிறந்த நேரமும் நல்ல நேரம், யோகாதிபதிகள் வலுத்த ஒரு எபோவ் ஆவரேஜ் ஜாதகமாக நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஓரளவு தப்பிச்சுக்குவீங்க. கோச்சார ரீதியாக சில பிரச்சனைகள் வரும், எச்சரிக்கையோடு இது பண்ணிக்கணும். ஏன்னா 3rd ரேங்க் லாஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கேன், 40% தான் மார்க் கொடுத்துருக்கேன். பூர்வ பாக்கியத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கங்க, அப்போ தான் இந்த மிராக்கிளை பார்க்க முடியும். நான் சொன்னேன்ல ஏற்கனவே, அவன் அருள் என்னங்கிறது தெரியும், ஒரு ஞானம் கிடைக்கும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் என்னுடைய அன்புள்ளங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.